பொதுவா சக்கரத்தாழ்வார் எதிரிகளை வீழ்த்தும் தன்மை கொண்டவர். சக்கரத்தாழ்வாரை வழிபடுபவருக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி. சக்கரத்தாழ்வாரை வழிபட்டா நோயிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, அதுக்கப்புறமா நமக்கு தெரியாம யாரோ மாந்திரீகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, தாந்திரீகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியது. நீண்ட நாள் வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடியது இந்த சக்கரத்தாழ்வாரினுடைய வழிபாடு. வெற்றிக்கு உண்டான படிகளை நமக்கு அமைத்து தரக்கூடியதும் இந்த சக்கரத்தாழ்வாரினுடைய வழிபாடு. ஏன்னா இவருடைய கைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயுதம் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ரூபமாகத்தான் நம்ம இவரை பார்க்கிறோம். இவருடைய வலது கை, இடது கை, இந்த இரண்டு கைகளிலேயுமே ஆயுதத்தினுடைய அந்த அற்புத வடிவங்கள் ஏன் கொடுத்திருக்கிறாங்க, ஏன் இவர் ஆயுதம் தாங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நமக்கு வரக்கூடிய எதிரிகளை வீழ்த்தி, நம்ம உடல்ல இல்ல மனதிலும் ஏற்படக்கூடிய எதிரிகளை நமக்கு வீழ்த்தி நம்முடைய மனதை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்குண்டான தெய்வமும் இவரே. ரூப அமைப்பு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரூபத்தை இவர் பெற்றிருக்கின்றார். இந்த சக்கரத்தாழ்வாரும் அவருக்கு பின்னாடி யோக நரசிம்மரும் கூடியதான ஒரு ரூபம் இதுல இருக்கும்.